வணக்கம் எங்கள் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொளியில சந்திப்போம். இந்த காணொளி கடைசியாக நான் போட்ட ஷேர் மார்க்கெட் தொடர்பான காணொளி. அதாவது என்னுடைய ரேடிங் செட்டப் எப்படி, அதை எப்படி மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ல பேட்டர்ன்ஸை வச்சு எப்படி ரேட் பண்றது என்று போட்டிருந்தேன். அதுல நான் 2 உதாரணம் காட்டுறேன்னு சொன்னா, ஒன்று S&P 500, மற்றது நிப்டி 50ல காட்டுறேன்னு சொன்னான். ஆனா அந்த காணொளி நீண்டதாக இருந்ததால நான் நிப்டி 50 சொல்லல. அதனால இந்த காணொளி எபிசோட் 6 பார்ட் 2 ஆக இருக்கும். இந்த காணொளியில நிப்டி 50 சார்ட்ல எப்படி என்னுடைய ரேடிங் செட்டப்பை மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ல பேட்டர்னை வச்சு எப்படி ரேட் பண்ணலாம்ன்றத ரியல் சார்ட்ல இந்த காணொளியில பார்ப்போம். இந்த காணொளிக்குள்ள போறதுக்கு முதல்ல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இப்படி ஷேர் மார்க்கெட் தொடர்பான காணொளிகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்க பார்க்க வேணும்னு சொன்னா ப்ளீஸ் இருக்கா உங்களுடைய நோட்டிபிகேஷன் பெல்ல அமர்த்தி ஓலன்றதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நான் போடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு உடனுடனே சேரும். நன்றி, வணக்கம். இப்போ நாங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம். என்னுடைய ரேடிங் செட்டப்பை எப்படி ரியல் டைம் சார்ட்டில் யூஸ் பண்ணுறது, அப்ளை பண்ணுறதுன்றதை நிப்டி 50ல பார்ப்போம். இந்த ரேடிங் செட்டப்புக்கு நான் பாவிக்கிற 3 டூல்ஸ் சிபிஆர் சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச், மற்றது இஎம்ஏ, அதுலேயுமே 820 மற்றது 50. மூன்றாவதாக ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுவேன். மற்றது மல்டிபிள் டைம் ஃப்ரேம் பயன்படுத்த வேணும். ஒன்று டே, மற்றது 1 hour, மற்றது 5 minutes. டேக்கு மந்த்லி சிபிஆரும் 1 hourக்கு வீக்லி சிபிஆரும் 5 minutesக்கு டெய்லி சிபிஆரும் யூஸ் பண்ண வேணும். ஓகே, இப்போ கடந்த 2 மாதத்தில் எங்கெங்கே எங்களுக்கு ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கின்றதை பார்ப்போம். இதில் இருக்கிறது டெய்லி கேண்டில், டெய்லி சார்ட். இதில் இருக்கிறது 1 hour சார்ட். இதில் இருக்கிறது 5 minute சார்ட். ஓகே, இப்போ முதலாவது கண்டிஷன், எங்களுக்கு நாங்கள் லாங் என்ட்ரி எடுக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்கணும். ஷார்ட் என்ட்ரி எடுக்கணும்னு சொன்னால் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் இருக்கணும். இப்போ நிஃப்டி 50 எந்த லெவலில் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த என்னுடைய ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் 2 மந்தாக என்ன பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு, என்ன ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்றதை பார்க்குறதுக்கு நான் ஓட்டோ ப்ளேயில் விடுறேன். ஸோ இந்த 2 மாதம் கடந்து, அதாவது ஆகஸ்ட்டு, செப்டம்பர், ஆகஸ்ட், அப்போ ஆகஸ்ட் இந்த ஸ்டார்ட்லேருந்து நாங்கள் பார்ப்போம். அப்போ நான் ரீப்ளே மோட்டில் விட போகிறேன். ரைட், இப்போ நான் ஜூலையினுடைய கடைசியில் நிற்கிறேன். அதாவது இப்போ ஆகஸ்ட் தொடங்க போகுது. ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் இது அப் ட்ரெண்டில் இருக்கா லாங் ட்ரெண்டில் இருக்கான்றதுக்கு நான் என்னுடைய டூல்ஸுகளை நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சார் எல்லா டூல்ஸையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். அதாவது இந்த டொட்டட் லைன் எல்லாமே சிபிஆர். இந்த மூன்று லைனுமே சிபிஆரை குறிக்குது. அதாவது பர்பிள் மேலே, கீழே பர்பிள், நடுவில் மிடில் இருக்கிறது ரெட்டு. அதுக்கு மேலே இருக்கிற இந்த ப்ளூ ப்ரீவியஸ் டே ஹை, கீழே இருக்கிற இந்த பிளாக் ப்ரீவியஸ் டே லோ, அதாவது ப்ரீவியஸ் டே லோ அல்லது ப்ரீவியஸ் டே வீக், ப்ரீவியஸ் டே மந்த் அப்படி வரும். அது கீழே இருக்கிறது எல்லாமே சப்போர்ட் லெவல்ஸ், மேலே இருக்கிறது எல்லாமே ஆரஞ்சில் இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ட் லெவல். அதை தவிர இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பிளாக் கலர் லைன் இருக்குது. அது 8 மூவிங் ஆவரேஜ், ப்ளூ கலர் 20 மூவிங் ஆவரேஜ், ரெட் 50 மூவிங் ஆவரேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டரில் இருக்குன்னா, மேலுக்கு 20 இருக்குது, கீழுக்கு 50 இருக்குது, அதுக்கு கீழுக்கு 8 இருக்குது. அப்போ 8 20க்கு கீழையும் 50க்கு கீழையும் இருக்குது. அதனால் இது டவுன் ட்ரெண்டில் தான் இப்போ இருக்குது. அப்போ நாங்கள் மோஸ்ட்லி என்ன பார்க்கணும்னு சொன்னால் டவுன் ஷார்ட் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நாங்கள் பார்க்க வேணும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா ப்ரைஸ் 50 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்குது. அதாவது 8க்கு கீழையும் இருக்குது, 20க்கு கீழையும் இருக்குது. அப்போ டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ நாங்கள் செல் என்ட்ரி தான் நாங்கள் பார்க்க வேணும். ஓகே, நான் இப்போ ப்ளே பண்ண போகிறேன். என்னண்டு கேண்டில் ஸ்டிக்கை நான் ப்ளே பண்ண போகிறேன். டே கேண்டிலை வச்சுக்கொண்டு இப்போ நான் ப்ளே பண்ண போகிறேன். ஓகே, சரி. இப்போ என்ன தொடங்க போகுது? ஆகஸ்ட் மாதம் இப்போ தொடங்க போகுது. இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு கேண்டில் வந்திருக்கு எங்களுக்கு. சிபிஆர் லெவல் எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த 3 லைனும் இதுதான் சிபிஆர். 1, 2, இது சிபிஆர் லைன். இது ப்ரீவியஸ் டே ஹை, இங்கே இருக்குது ப்ரீவியஸ் டே லோ. ப்ரீவியஸ் டே லோ அதுக்குள்ளே வந்திருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன ஆக்கினா அந்த பிளாக் கலர் டாட். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் டே லோ. ஸோ இப்படி தான் இருக்குது. இது சிபிஆர் லெவல், இந்த 3 லைன். ஸோ இது சிபிஆர், ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. ஓப்பன் பண்ணது எங்கே ஓப்பன் ஆகிருக்கு என்று சொல்லி பார்த்தோம்னா, சிபிஆருக்கும் ப்ரீவியஸ் டே, அதாவது ப்ரீவியஸ் மந்த், இது மந்த்லி சிபிஆர் இல்லையா? அப்போ மந்த்லி ப்ரீவியஸ் டே மந்த்துக்கு இடையில தான் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஓப்பன் ஆகி என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால், கீழே
ப்ரீவியஸ் மந்தினுடைய லோவை வந்து ஸ்ட்ராங்காக உடைச்சிருக்குது. அதாவது ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் ரெட் கேண்டில் போட்டு உடைச்சிருக்கு. அப்போ இது ஒரு பேட்டர்ன். என்ன பேட்டர்ன் சொன்னால் இந்த பேட்டர்னுக்கு நான் சொல்லுவேன் சிபிஆர் டிபார்ச்சர் பேட்டர்ன் என்று சொல்லுவேன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஷார்ட் என்ட்ரிக்குரிய பேட்டர்ன். அப்போ நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஒரு என்ட்ரியை எடுக்கலாம். ஸோ நான் அதை மார்க் பண்ணுறேன், ஆரஞ்சு கலரில் கோடு போட்டு விட்றேன். இந்த இடத்துல நாங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறதில்ல, என்ட்ரியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். என்னென்னு சொன்னால் ஷார்ட் என்ட்ரிக்குரிய கன்ஃபர்மேஷன் இதில் மந்த்லி சிபிஆரை வச்சு கொண்டு டே கேண்டிலில் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ மல்டிபிள் டைம் ஃப்ரேம் பாய்க்க போகிறோம். ஸோ நாங்கள் 1 hour கேண்டிலில் போய் பார்ப்போம். ஸோ 1 hour கேண்டிலில் போய் பார்ப்போம். ஸோ இங்கேயுமே வந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுறோம். இப்போ நாங்கள் அங்கே போட்ட கோடு வந்து இப்போ இங்கே வந்திருக்குது. ஸோ ஆகஸ்ட்டு வந்து 1ஆம் தேதி வரை இதை ரன் பண்ணுவோம். இப்போ தான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்குது. ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதி முடிஞ்ச பிறகு தான் எங்களுக்கு டேயில் வந்து எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சது. இப்போ 3:35 வரையும் கடைசி கேண்டில் வந்துருக்கு. ஓகே, இங்கே பாருங்க, உங்களுக்கு சிபிஆர் எங்கே இருக்குது? இதுதான் வீக்லி சிபிஆர். இது வீக்குக்குரிய ப்ரீவியஸ் வீக்கோட லோ, இது ப்ரீவியஸ் வீக்கின்ற ஹை. இங்கே இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் எங்களுக்கு டேயில் கன்ஃபர்மேஷன் கிடச்சது. இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி எந்த வீக்குக்குள்ளே வருதுன்றதை பார்க்கணும். எந்த வீக்குக்குள்ளே வருதுன்னு சொன்னால் இங்கே இருக்குது. இதான் அந்த வீக்கில் சிபிஆர் நாங்கள் ஆல்ரெடி இந்த இருக்குது. இது வந்து மண்டே, டியூஸ்டே, வெனிஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, அதாவது அந்த வீக்கினுடைய கடைசியில். இப்போ பார்ப்போம் இந்த வீக்கில் என்ன மாதிரி பேட்டர்ன் வந்திருக்குன்றதை பார்க்கணும். அந்த டேயில் கன்ஃபார்ம் பண்ணுற அந்த டே எந்த வீக்குக்குள்ளே வருதுன்றதை பார்க்கணும். அந்த வீக்கில் என்ன பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்குன்றதை பார்க்கணும். இந்த வீக்கில் என்ன பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்குன்னா இந்த வீக்கில் ஓப்பன் ஆனது சிபிஆருக்கும் அதாவது ப்ரீவியஸ் வீக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் வீக்கு கீழே ஓப்பன் ஆகி ஸ்ட்ராங்காக ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கு. இதை வந்து நாங்கள் ராக்கெட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ராக்கெட் க்ரியேட் ஆகி ஆனால் சிபிஆர் க்ளோஸ் ஆகிருக்கிறபடியாக அது போகாமல் கீழே வந்து திருப்பி மறுபடியும் சிபிஆரில் போய் திருப்பி மறுபடியும் சிபிஆரில் போய் 1, 2, 3 தரம் சிபிஆரில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு, ஸ்டாப்லாஸ் ஸ்வீப் ஒன்று இதில் நடந்துட்டு மறுபடியும் அப்படியே சிபிஆர் என்ன ஷார்ட் என்ட்ரி வந்திருக்கு. இது ஷார்ட் என்ட்ரிக்குரிய பேட்டர்ன் தான் ஃபுல்லாக இருக்குது இதில். அப்போ பார்த்தோம்னா இங்கே ஷார்ட் என்ட்ரிக்குரிய பேட்டர்ன் வந்திருக்குது. ஆனால் என்ன என்று சொன்னால் அந்த பேட்டர்ன் முடிஞ்சுது. இப்போ முடிஞ்சு இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே கீழே வந்துடுச்சு. ஸோ அதே நேரத்தில் எங்களுக்கு வீக்குமே வந்து முடியுது. அப்போ எங்களுக்கு நெக்ஸ்ட் டே தான் அடுத்த ரேடிங் டே தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்காக இருக்கும். அப்போ நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் இப்போ இது வந்து இந்த வீக் வந்து இந்த இடத்துல இந்த இதோட முடிஞ்சிருக்கு என்று சொன்னால் எங்களுக்கு நாங்கள் இங்கே ஒரு ஷார்ட் என்ட்ரிக்குரிய பேட்டர்ன் எடுக்கலாம். என்னடா சிபிஆர் ரிஜெக்ஷன் பேட்டர்ன் அதை விட ஸ்பெஷலாக வந்து இது வந்து சிபிஆரில் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, சிபிஆரில் வந்து ஸ்வீப் வேறு நடந்திருக்குது. அதை விட சிங்கிள் கேண்டில் ஓட பிளாக்னு சொல்லி ஒரு எடுக்கலாம், அதையும் எடுக்கலாம். அப்படி எடுத்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல எங்களுக்கு டே முடியுமாக இருந்தால் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டேயே 5 minutesல பார்த்துட்டு நாங்கள் ஷார்ட் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வீக்கில் முடிஞ்சுது. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து டார்கெட்டுக்கு வந்துருச்சு. அதனால் நாங்கள் வீக்கில் கன்ஃபார்ம் பண்ண இயலாமல் இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கை வந்து நான் ரன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து மண்டே தொடங்கியிருக்கு. அது அந்த வீக்கில் எப்படி சிபிஆர் இங்கே வந்திருக்குன்னு சொன்னால் சிபிஆர் வந்து இப்படி தான் வந்திருக்கு. சிபிஆர் இது உண்டு, இது மிடில், இது வந்து ஷார்ட், அதனுடைய ப்ரீவியஸ் வீக்கோட லோ, ப்ரீவியஸ் வீக்கோட ஹை, இப்படி தான் அங்கே வந்திருக்கு. இங்கே நெக்ஸ்ட் வீக் வந்து ஓப்பன் ஆனது வந்து இங்கே சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகி இந்த மாதிரி ஒரு கேண்டில் கொடுத்துட்டுச்சு. அதாவது மேலேயும் கீழேயும் பிக் போட்டு ஆனால் க்ரீனாக கொடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் போய் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஏதாவது ஒரு கேண்டில் இதில் வந்துமா இருந்தால் இது வந்து லாங் என்ட்ரிக்குரிய பேட்டர்ன் தான். இந்த மாதிரி கேண்டில் ஒன்று வெறுமையாக இருந்தால் மோஸ்ட்லி இது சிபிஆர் உடச்சி கொண்டு போகிற பேட்டர்ன் தான். அப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து 1 hourல எங்களுக்கு பேட்டர்ன் கிடைக்கல. என்ன பேட்டர்ன் கிடைக்கணும்? இப்போ என்ன பேட்டர்ன் பார்க்குறோம்? ஷார்ட் என்ட்ரிக்குரிய பேட்டர்ன் பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் டேயில் எங்களுக்கு இந்த மாதம் டேயில் வந்து எங்களுக்கு ஷார்ட் என்ட்ரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த டேயில் போய் பார்த்தோம்னா எங்களுக்கு ஷார்ட் என்ட்ரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் மந்த்துடைய லோவை வந்து உடைச்சிருக்கு. ஸோ அதனால் நான் 1 hourல இப்போ நாங்கள் வந்து ஷார்ட் என்ட்ரி தான் பார்த்துட்டுருக்குறோம். ஸோ நான் நெக்ஸ்ட் ஹவரையும் ப்ளே பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஹவரை பார்ப்போம். ஸோ அது வந்து சிபிஆருக்கு உள்ளே போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹவரை பார்ப்போம். நெக்ஸ்ட் ஹவர் வந்து சிபிஆருக்குள்ளே மேலே போய் கொண்டே இருக்குது. சிபிஆருக்கு மேலே அந்த டே வந்து ஒன்றுமே செய்யலை, அப்படி அது முடிஞ்சுது சிபிஆருக்குள்ளே. அடுத்த நாள் வந்து சிபிஆருக்கு கீழே, அடுத்த நாள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சிபிஆருக்கு கீழே க்ளோஸ் வச்சிடுச்சு. அப்போ ஓப்பன் ஆனது சிபிஆருக்கு கீழே, பிறகு என்ன நடந்திருக்கு? சிபிஆருக்கு மேலே போய் சிபிஆருக்கு கீழே முடிஞ்சுது.
ஸோ இந்த பேட்டர்னை வந்து நாங்கள் வந்து சிபிஆர் ரிஜெக்ஷன் பேட்டர்ன். ஸோ சிபிஆரை ரிஜெக்ட் பண்ணி கீழே வந்திருக்கு. அப்போ எங்களுக்கு வீக்கில் வந்து எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. எப்போ கிடச்சது? 5ஆம் தேதி தான் கிடச்சிருக்கு. எங்களுக்கு டேயில் வந்து 1ஆம் தேதி எடுத்தது, ப்ளஸ் சாட்டர்டே சண்டே வந்து மண்டே 4ஆம் தேதி, டியூஸ்டே 5ஆம் தேதி தான் எங்களுக்கு வீக்கில் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நான் வந்து இதை பர்பிள் கலராக மாற்றி விட்றேன். ஸோ வீக்கில் கிடச்ச அளவு இந்த ரேஞ்ச். ஓகே, இப்போது டேயில் கிடச்சது இந்த ரேஞ்சில் 24,563. ஆனால் எங்களுக்கு வீக்கில் கிடச்ச கன்ஃபர்மேஷன் வந்து 24,618 கிடச்சிருக்கு, ஷார்ட் என்ட்ரிக்குரிய கன்ஃபர்மேஷன். இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். 5ஆம் தேதி இல்லையா? அப்போ நாங்கள் டேயில் போய் பார்க்கணும், டேயில் என்ன நடந்திருக்கின்றதையும் பார்க்கணும். அப்போ டேயில் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். அடுத்த நாள் க்ரீன் வந்திருக்குது 4ஆம் தேதி. 5ஆம் தேதி ஒரு இது வந்திருக்கு, ஒரு ரெட் கேண்டில். அதனால தான் இப்போ வீக்கிலுக்கு எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சது. இப்போ ஒரு விஷயம் முக்கியமாக கவனிக்கணும். இந்த இடத்துல நாங்கள் பேட்டர்ன் மாறிட்டும் சில நேரம் டேயில். வீக்கில் எங்களுக்கு சாதகமாக கிடைச்சாலும் இங்கே டேயில் வந்து பேட்டர்ன் மாறிடும், அதையும் கவனிக்கணும். ஆனால் டேயில் பேட்டர்ன் மாறையில் பியரிஸில் தான் எப்போவுமே நிற்கிது. ஸோ எங்களுக்கு டேயில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது 1ஆம் தேதி ஆகஸ்ட், பியரிஸ் கன்ஃபர்மேஷன், அதாவது ஷார்ட் என்ட்ரி. ஆனால் வீக்கில் பார்த்தோம்னு சொன்னால் 5ஆம் தேதி தான் எங்களுக்கு பியரிஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இப்போ நாங்கள் 10 டைம் முடித்த பிறகு மல்டிபிள் டைம் ஃப்ரேம், கடைசி டைம் ஃப்ரேம் என்னது 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸில் போய் பார்ப்போம். ஸோ 5 மினிட்ஸில் எங்களுக்கு 5ஆம் தேதி தான் எங்களுக்கு வீக்கில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதனால் நான் 5ஆம் தேதி வரைக்கும் இதை கொண்டு போய் ரீப்ளை மட்டுக்கு விடுறேன். ஸோ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அங்கே போட்ட லைன் எல்லாமே இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் வந்து டேயில் கன்ஃபர்மேஷன், இந்த பர்பிள் வந்து எங்களுக்கு கிடைச்சது எங்கள் வீக்கில் கிடைச்ச கன்ஃபர்மேஷன். ஸோ வீக்கில் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைச்சது? 5ஆம் தேதி 1வது கேண்டிலில் தான் கிடைச்சிது. அதாவது 1வது கேண்டில் 9:15 ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ 9:15 ஸ்டார்ட் பண்ணால் 10:15 அது முடியும். அப்போ 5 மினிட்ஸ் படி பார்க்கும்போது கடைசி கேண்டில் 10:10 தான் வந்திருக்கும். கடைசி கேண்டில் 10:10. ஸோ அந்த இடத்துல போய் பார்ப்போம். இங்கே இருக்குது இந்த ரெட்டு கேண்டில், இந்த ரெட்டு கேண்டில் தான் எங்களுக்கு அங்கே கிடைச்ச கன்ஃபர்மேஷன் வீக்கில். சரியா? வீக்கில் எங்களுக்கு இந்த கேண்டிலோட எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வீக்கில் கிடைச்சிது 1 ஹவர் கேண்டிலில். சரி, இப்போது நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் 5 மினிட்ஸ், அதாவது இந்த இது எப்போ வருது? இன்றைக்கு தான் வருது, இந்த 5ஆம் தேதி. இந்த டெய்லி சிபிஆரை யூஸ் பண்ணி 5 மினிட்ஸ் கேண்டிலில் என்ன பேட்டர்ன் இது வரைக்கும் க்ரியேட் ஆகிருக்குன்றதை பார்க்கணும். பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ணது இந்த ப்ளூ லைன் வந்து ப்ரீவியஸ் டே ஹை. இந்த 3 லைனுமே பர்பிள், ரெட்டு, தெளிவாக விளங்குவேன்னு நினைக்கிறேன். பர்பிள், ரெட்டு, இந்த பர்பிள். ஸோ இதில் வந்து நான் இதில் மூவிங் ஆவரேஜில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 20 ஹட்டாக முக்கியம், 8 முக்கியம்தான். பட் இப்போதைக்கு நான் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிறேன், அப்போ தெளிவாக இருக்கும். ஸோ இது வந்து சிபிஆர் வந்து இதுதான் சிபிஆர். இதுலையும் அழிச்சிடும். ஓகே, இது சிபிஆர், இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை, இது வந்து ப்ரீவியஸ் டே லோ. ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அங்கே டேயில் கிடச்சது ஆரஞ்ச், பர்பிள் வந்து 1 ஹவருக்கு கிடச்சது, 1 ஹவரில் கிடச்சது பர்பிள். இப்போ 5 மினிட்ஸில் இந்த கேண்டிலோட முடிஞ்சிருக்கு. இப்போ 5 மினிட்ஸில் இந்த டே எப்படி பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணது என்னமோ ப்ரீவியஸ் டே சிபிஆருக்கு மேலே, ஆனால் ப்ரீவியஸ் டே ஹைக்கு கீழே. என்ன ஓப்பன் பண்ணி கீழே வந்து சிபிஆரை கீழே ஸ்ட்ராங்காக உடைச்சி மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு நிற்கிது. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து எங்களுக்கு பியரிஸ் பேட்டர்ன். ஏன்னா சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகி சிபிஆருக்கு கீழே வந்து உடைச்சிருக்கு. இந்த பேட்டர்னை வந்து சிபிஆர் பிரேக் த்ரூ பேட்டர்ன் சொல்லுவோம், டவுன் சைட். சரி, அப்போ எங்களுக்கு 5 மினிட்ஸ்லேயும் வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அப்போ இந்த கேண்டிலையே நாங்கள் ஒரு என்ட்ரி கேண்டிலாக எடுக்கலாம். ஸோ இந்த கேண்டிலில் நாங்கள் அந்த பர்பிள் லைன்லேயே, அதாவது 24,619 நாங்கள் ஒரு என்ட்ரி கேண்டிலாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் அடுத்த கொஸ்டின் வந்து எங்களுக்கு அடுத்தது நாங்கள் ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் வைப்போம். இப்போ டார்கெட் வைப்போம் எப்படின்னு சொன்னால், எப்போ நாங்கள் எந்த கேண்டிலில் நாங்கள் டெய்லியில் கன்ஃபார்ம் பண்ணுறோமோ அந்த கேண்டிலேருந்து தான் டார்கெட் பார்க்க வேணும். என்ட்ரியிலேருந்து பார்க்கவே அந்த டெய்லியில் கன்ஃபார்ம் பண்ண கேண்டிலேருந்து பார்க்க வேணும். இப்போ இதான் நாங்கள் டெய்லியில் கன்ஃபார்ம் பண்ணது 1ஆம் தேதி ஆகஸ்ட், அதிலேருந்து கன்ஃபார்ம் பண்ண டார்கெட்டை நாங்கள் பார்க்கணும். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு முதல் இருக்கிற பிவோட் வந்து ப்ரீவியஸ் டே லோ இந்த இருக்குது. ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே லோ இல்லை, ப்ரீவியஸ் டே மந்த்ருடைய லோ. அடுத்தது S1 வந்து இங்கே இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் இடையில் தான் எங்களுக்கு முதலாவது டார்கெட் நாங்கள் வைக்க வேணும். சரியா? ஏனென்றால் ரெண்டுமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறபடியா, பெரிய கேப் இருக்கிறபடியா நாங்கள் அதை அப்படி வைக்கணும். அடுத்து 2வது டார்கெட் வந்து இது, 3வது டார்கெட் வந்து இதுவுமே இந்த S1க்கும் S2க்கும் இடையில் பெரிய கேப் இருக்கிறபடியா
மிடில் வைப்போம். ஸோ இந்த மூன்றும் தான் எங்களுடைய டார்கெட். இந்த எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இதில் எக்ஸிட் டெக்னிக் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து அடிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை க்ளோஸ் பண்ணணும், ஒரு மூன்றில் ஒரு பங்கை க்ளோஸ் பண்ணணும். பிறகு அங்கேருந்து ரெண்டாவது டார்கெட் அடிக்கும்போது அடுத்த ஒரு பங்கை க்ளோஸ் பண்ணணும். அடுத்தது வந்து கடைசியாக இந்த மூன்றாவது டார்கெட் அடிக்கும்போது முழு பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணணும். இப்போ சில நேரத்தில் வந்து எங்களுக்கு T1 அடிச்சுட்டு T2 அடிச்சுட்டு 3க்கு போயிட்டு மறுபடியும் வந்து ரிவர்ஸ் ஆகி T1க்கு வந்துட்டுச்சுன்னு சொன்னால் முழு பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணிடுவோம், கடைசியாக இந்த பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இதான் வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கான டெக்னிக். ஸ்டாப் லாஸ் எங்கேன்னு சொன்னால் எந்த கேண்டில் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணினோமோ அந்த கேண்டில் இங்கே இருக்குது, 1ஆம் தேதி கேண்டிலாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க, அந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு ஹேண்டில் ஓப்பன் ஆகி, அந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு ஹேண்டில் ஓப்பன் ஆகி எங்களுக்கு க்ளோஸ் வச்சுருக்கணும், அதாவது க்ரீனாக க்ளோஸ் வச்சுக்கணும். அதாவது அந்த கேண்டிலுக்கு மேலே இப்போ நான் ரெட்டாக போட்டு விட்றேன், இதுதான் ஸ்டாப் லாஸ். இந்த கடைசி கேண்டில் நான் எடுத்த ஹேண்டில் அந்த அதுக்கு மேலே ரெட்டாக போட்டு விட்றேன். இதில் ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இன்ட்ராடேயில் வந்து ஸ்டாப் லாஸ் அடிப்பான். என்னென்னு சொன்னால் ஸ்வீப் பண்ணாமல் போக மாட்டான். அதனால் அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே ஒரு ஹேண்டில் ஓப்பன் ஆகி க்ரீனாக முடிஞ்சிருக்கணும், அதாவது ஸ்ட்ராங்காக க்ரீனாக முடிஞ்சிருக்கணும். முடிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் வந்து எக்ஸிட் பண்ண வேண்டி இருக்கும். சரியா? அதே நேரத்தில் இங்கே இன்னும் ஒரு சின்ன டெக்னிக்கலும் பாவிக்க வேண்டியிருக்கும். அதாவது இது வந்து ஆல்மோஸ்ட் சிபிஆர் கிட்ட போயிடுச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குள்ளே ஒரு பேட்டர்னை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸை வந்து அவசரமாக அதில் வந்து அப்படி எடுக்கவும் இல்லாது. சில பேட்டர்னுங்களுக்கு அடுத்த செகண்ட் பேட்டர்னை கன்ஃபார்ம் பண்ணி அதுவும் ஃபெயிலியர்ண்டாக தான் நாங்கள் எக்ஸிட் ஆகணும். ஸோ இது இந்த பேட்டர்னுக்கு வந்து சிபிஆர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறபடியாக சிபிஆர்லேருந்து ரிஜெக்ட் ஆகலாம் இல்லையா? அதனால் அந்த பேட்டர்னையும் கன்ஃபார்ம் பண்ணித்தான் நாங்கள் வெளியில் வர வேண்டி இருக்கும். ஆனால் பொதுவாக எந்த கேண்டில் நாங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் அகெயின்ஸ்டாக வந்து க்ளோஸ் வைக்குமா இருந்தால் நாங்கள் எக்ஸிட் பண்ண வேண்டியது ஸ்டாப் லாஸ். ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு என்ட்ரி வந்து இந்த கேண்டில் என்ட்ரி, எங்கள் டார்கெட் வந்து முதலாவது டார்கெட் இது, ரெண்டாவது டார்கெட் இது, ரெண்டாவது டார்கெட் இது, அடுத்தது மூன்றாவது டார்கெட் இந்த ப்ளூ க்ரீன். சரியா? ஸ்டாப் லாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி மேலே முடிக்கணும், க்ளோஸ் வைக்கணும். ஸோ அதை அழிச்சிட்டு ரன் பண்ணுவோம் குயிக்காக. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு பார்ப்போம். எங்களோட என்ட்ரிக்கு மேலே போகுது, அதாவது லொஸ்ட்டில் தான் போகுது. இப்போ அடுத்த நாள் ஓப்பன் ஆகுது, சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு ரன் பண்ணுது. இப்போ கீழே வந்து முதலாவது ஸ்டெப்பில் ஏதாவது டார்கெட் அடிச்சிருக்கு, இந்த முதலாவது க்ரீன் லைனை வந்து அடிச்சிருக்கு. இப்போ எடுத்தது 5ஆம் தேதி, ஆனால் 6ஆம் தேதி எங்களுக்கு டார்கெட் வரையில், 7ஆம் தேதி எங்களுக்கு டார்கெட் வந்திருக்கு. இப்போ மீளம் நான் ரன் பண்ணுறேன். அடுத்தது அந்த 7ஆம் தேதியே செகண்ட் டார்கெட்டும் அடிச்சிருக்குது. ஸோ மேலும் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் டார்கெட் அடிச்சிட்டுச்சு, ஆனால் தேர்ட் டார்கெட்டுக்கு வரைக்கும் முதல் அந்த 7ஆம் தேதியே எல்லாமே முடிஞ்சுது. ஆக்சுவலாக 7ஆம் தேதி ஃபஸ்ட்டு டார்கெட் அடிச்சிருக்கு, இதில் இப்போ இந்த செகண்ட் டார்கெட் இதில் அடிச்சிருக்கு. செகண்ட் டார்கெட்டுக்கு கீழே வந்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு போயிடுச்சு. அதாவது தேர்ட் டார்கெட்டுக்கு போகாமல், இங்கே போகாமல் மறுபடியும் போனோன்னே நாங்கள் இதில் மூன்றாவது பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணி வெளியில் வந்துடுவோம். சரியா? அதுக்கு பிறகு அதோட முடிஞ்சுது. நாங்கள் இப்போ டெய்லியில் போய் அதை கன்ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நடந்திருக்கேன்டா. இதில் என்ட்ரி எடுத்து நாங்கள் பர்பிளில், ஸோ கீழே வருது, பிறகு டார்கெட்டுக்கு வருது. இப்போது முதலாவது டார்கெட் ரெண்டாவது டார்கெட்டுக்கு வந்துருச்சு, பிறகு மூன்றாவது டார்கெட்டுக்கு வராமல் மறுபடியும் மேலே போகுது. ஸோ என்ன நடக்குதுன்ட்டு மேலே பார்ப்போம். டக்குன்னு ஜம்ப் பண்ணி ஸ்டாப் லாஸ் தாண்டி இங்கே நாங்கள் எடுத்த கேண்டில் இந்த கேண்டில் 1ஆம் தேதி கேண்டில் அதுக்கு மேலே போய் இங்கே க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ இதுதான் எங்களை எக்ஸிட் பண்ணி இந்த இடத்துல நாங்கள் எக்ஸிட் பண்ண வேணும். ஆனால் நாங்கள் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். மூன்றாவது டார்கெட்டுகளை போவையில் ஆல்மோஸ்ட் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். என்னென்னு சொன்னால் இங்கே நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து எங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இப்படி எத்தனாம் தேதி நாங்கள் எடுத்தது 5ஆம் தேதி பொசிஷன் எடுத்து நாங்கள் 5ஆம் தேதி பொசிஷன் எடுக்கிறோம். 5ஆம் தேதி பொசிஷன் எடுக்கிறோம். எங்களுக்கு டிரைட் முடிஞ்சது 7ஆம் தேதியோட.